ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னா, இப்போது ரொம்ப வெயில் அடிக்குது. நம்ம வெயிலெல்லாம் வெளியே போனோம் அப்படின்னா வெயிலில் ரொம்ப வெளியே சுற்றுனதுனால என்னுடைய தோல்லாம் ரொம்ப கருத்து போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் நீ வெளியே ரொம்ப சுத்தாத, கருத்து போயிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே போனேன்னா வெயிலில் ரொம்ப நேரம் நிற்காத, கருத்து போயிடுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த கருத்து போயிடுவேன், என்னுடைய தோல் கருத்து போச்சு இப்படிலாம் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்றது தான் டுடேஸ் வேர்ட் ஆஃப் த டே. டுடேஸ் வேர்ட் ஆஃப் த டே tan. இந்த tan அப்படின்ற இந்த வார்த்தை தான் நம்ம வந்து ஸ்கின் எல்லாம் கருத்து போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற வார்த்தை. அந்த tan அப்படிங்கிறத வச்சு தான் வந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். டோன்ட் tan yourself. டோன்ட் tan yourself அப்படின்னா நம்ம யாராவது வெளியே போகிறாங்க, வெயிலில் போகிறாங்க அப்படின்னா கருத்து போயிடாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து இங்கிலீஷில் சொல்லும்போது டோன்ட் tan yourself அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேனிங் அப்படின்றது வந்து நமக்கு வெயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால இந்த டேனிங் வந்து நமக்கு நெகட்டிவாக தோணும். இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் கலர் வந்து கொஞ்சம் அப்படி அந்த வெயில் பட்டு கொஞ்சம் கலர் வந்து அப்படி ப்ரௌனிஷாக ஆகிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு கலராக தோணும். அதுக்காக தான் வந்து அவங்க எப்போ பார்த்தாலும் போயிட்டு பீச்லலாம் போயிட்டு எப்போ பார்த்தாலும் அங்கே எங்கெல்லாம் அவங்களுக்கு வெயில் எப்போல்லாம் தெரியுதோ உடனே போயிட்டு உடனே வந்து சன்பேதிங் போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டேனிங்கிறது வந்து டேன் ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்கின் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவங்க நினச்சிட்டு இருக்கிறது. நம்ம தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப சூடு, அவங்களுக்கு ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அவங்க வந்து அதை ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயமா நினைக்கிறாங்க. நம்ம வந்து வெயிலுக்குள்ளே போனால் அது வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது அப்படியே கருகி போன மாதிரி வருவோம். அதனால வந்து நம்ம இதை நெகட்டிவாக நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வெளியே போகும்போது நீ கருத்து போயிடாத அப்படின்னு சொல்லணும்னா டோன்ட் tan yourself. கருத்து போயிடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் tan yourself. இந்த டேனிங் அப்படின்றதுக்கு இன்னொரு விதமான அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த லெதர் ஃபேக்ட்ரியிலலாம் வந்து அதோடைய இந்த அனிமல்ஸோடைய தோலெல்லாம் வந்து அந்த பதப்படுத்துதல் ஏதோ அந்த ஒரு ப்ராசஸ்க்கு பேர், அதுக்கும் வந்து டேனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இப்போ இந்த ஸ்கின் வந்து தோல் கருத்து போகிறதுக்கு உண்டான அதுக்குள்ள என்ன வருதுன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஐ எம் டேன்ட் அப்படின்னா நான் கருத்து போயிட்டேன். ஏன்னா இப்போ நம்ம வெயிலில் போயிட்டு வந்துட்டு உள்ளே வந்து கண்ணாடி பார்த்து அப்படியே முகம்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, முகமே ஸ்கின்னே டல்லாக தெரியுது, ரொம்ப கருப்பாக தெரியுது அப்படின்னா ஐ எம் டேன்ட் அப்படின்னா நான் கருத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஷீ காட் அ டேன் அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதோ பிள்ளைங்கன்னா ரொம்ப கருத்து போயிட்டாலே அப்படின்னா அவளுக்கு வெயிலில் போய் ரொம்ப கருத்து போயிட்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏன் ரொம்ப டல்லாக தெரியல, வெயிலில் போய் கருத்து போயிட்டா, ஷீ காட் அ டேன். டேனிங்ன்றதே அந்த வெயில்னால வர்றதுனால வர்ற அந்த கருப்பு தான் வந்து டேனிங் நம்ம சொல்லுவோம். அதனால ஷீ காட் அ டேன் அப்படின்னா அவள் வெயிலில் சுற்றுனதுனால, இதில் வெயிலுன்னு வார்த்தை வரலையேன்னு பார்க்கக்கூடாது, டேன் வந்தாலே அது வெயில் ரிலேட்டடானது தான், அதனால கருத்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் he looked tanned அப்படின்னா அவன் வந்து அப்படி கருத்து போன மாதிரி தெரிகிறான் அப்படி சொல்றதுக்கு he looked tanned. இதை வந்து பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா வெஸ்டர்ன் பீப்புளெலாம் வந்து he looked tanned அப்படின்னா அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமா சொல்லுவாங்க. அவங்க வெயிலில் போய் படுத்து அப்படியே ரொம்ப அழகான கலரில் திரும்பி வந்துட்டாங்க, ரோஸ்ட் ஆகிட்டு அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரௌனிஷ் ஷேடில் வந்திருக்காங்கன்னா அதை வந்து அவங்க ரொம்ப அழகாக ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அது வந்து ஒரு வெல்கமிங் திங் அவங்களுக்கு. நமக்கு தான் வந்து வெயிலில் போயிட்டு வந்தால் நம்ம வந்து ப்ரௌன் ஆக மாட்டோம், கருகி போயிட்டு வந்துடுவோம். அதனால நமக்கு வந்து வெயிலில் போகிறது வந்து பிடிக்காத விஷயமா இருக்கு. ஸோ ஹீ லுக்ட் டேன்ட் அப்படின்னா ரொம்ப அப்படி கருத்து போன மாதிரி தெரியுறான் அப்படி சொல்றதுக்கு நம்ம ஊரில் அவங்க வந்து பாசிட்டிவாக அதையும் சொல்லிக்கலாம், ஹீ லுக் டேன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்து இனிமேல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே ரொம்ப சுற்றுறாங்க, ஐ மீன் சம்மர் டைம் இப்போ வெளியே சுற்றுறாங்கன்னா டோன்ட் tan yourself and you look tanned அந்த மாதிரிலாம் சொல்லலாம். நீ வந்து ரொம்ப கருத்து போன மாதிரி தெரியுற, அண்ட் டோன்ட் tan yourselfனா வெளியே ரொம்ப சுத்தாத, வெயிலில் சுற்றி கருத்து போயிடாத இப்படிலாம் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி tan அப்படின்ற இந்த வார்த்தையை வச்சு நிறையா நம்ம சொல்லலாம். ஸோ ஐ வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ, பாய்.